அனைத்து முன்னாள் படை வீரர்கள், இந்நாள் படை வீரர்கள், துணை ராணுவ வீரர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் எம் பழனி எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். முதலில் ஏன் அப்படின்னா, கடந்த பல வருடங்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த வீட்டு வரி விலக்கு நேத்து ஒரு வரலாற்று நிகழ்வாக நடந்துள்ளது. அந்த வரலாற்று நிகழ்வு பலரிட முயற்சி இருந்தாலும், எத்தனையோ முயற்சி இருந்தாலும், அது எந்த விதத்தில் எடுத்து செல்ல வேண்டும் அந்த விதத்தில் தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் அதை எடுத்து சென்று நேத்து ஒரு திருப்பம் நடந்துள்ளது. மீண்டும் ஒரு முறை அனைத்து தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் சார்பாக அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. இந்த டாக்ஸ் எக்ஸம்ஷன் சார்ந்த 2 யூடியூப் இன்னைக்கு நான் ரிலீஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட்ல டாக்ஸ் எக்ஸம்ஷன் சார்ந்த எக்ஸ்பிளனேஷன், இன்னொன்னு செலிப்ரேஷன். முதலில் எக்ஸ்பிளனேஷன். நிறைய பேரு நிறைய விதமான கமெண்ட்ஸு, கொஸ்டின்ஸ் எல்லாமே நேத்து நான் யூடியூப்லயும் என்கிட்ட போன்ல பேசினதும், இதுக்கெல்லாம் ஒரு பொதுவான ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு விவரம் நான் இப்ப சொல்ல போறேன். நேத்து அந்த பட்ஜெட்டில் அறிவித்த விதம், இதுக்கு முன்னால டாக்ஸ் எக்ஸம்ஷன் யாருக்கெல்லாம் இருந்தது? வார்ல ஊனமிட்டவருக்கு, கேலண்டரி அவார்ட் அண்ட் விடோஸ்க்கு வீட்டு வரி இருந்து விலக்கு இருந்தது. அதை மாற்றி அனைத்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் வரும் பட்ஜெட் இருந்து, பினான்சியல் இயர் இருந்து அது நடைமுறைப்படுத்தப்படும் என்று டிக்ளேர் ஆயிடுச்சு. அந்த டிக்ளரேஷன்ல நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம், எவ்வளவு பட்ஜெட் பண்ணியாச்சு, எவ்வளவு என்ன அப்படின்னு நிறைய ஆர்வம் எல்லாருக்கும் இருக்குது. இருந்தாலும் இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்றேன். ராஜ்ய சைனிக் போர்டுல 2 விதமான ஃபண்ட் இருக்கு. ஒன்னு பிளாக் டே ஃபண்ட், இன்னொன்னு அமலகேட்டட் ஃபண்ட். இந்த 2 ஃபண்ட் இருக்கு. பிளாக் டே ஃபண்ட் அப்படிங்கிறது அந்த கொடிநாள் கலெக்ஷன்ல தனியா இருக்கிற ஃபண்ட். அமலகேட்டட் ஃபண்ட் அப்படிங்கிறது எல்லாமே சேர்ந்த ஒரு ஃபண்ட். ஆனா நேற்று பட்ஜெட்ல எந்த ஃபண்ட் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லவில்லை. அல்ல தமிழ்நாடு பட்ஜெட்லயா அப்படின்னு சொல்லல. தமிழ்நாடு பட்ஜெட்ல தான் இந்த டாக்ஸ் எக்ஸம்ஷன் இருந்தால் அப்படின்னா எல்லாருக்குமே நிரந்தரமாக அந்த டாக்ஸ் இருந்து நீக்கம் செய்யப்படுவாங்க, நீக்கிடுவாங்க. டாக்ஸ் உள்ள சப்ஜெக்ட், அதாவது அந்த மாதிரி எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நிறைய ஸ்டேட்ல அப்படி இருக்கு, ஈவன் கேரளாவில் இருக்கு. ஆனா இப்ப இங்க தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கிறது அப்படின்னா, அந்த எக்ஸம்ஷன் உள்ளவங்க பணம் கொண்டே கட்டணும். கட்டினதுக்கு அப்புறம் அந்த ரெசிப்ட் கொண்டு ஜில்லா சைனிக் போர்டுல கொடுக்கணும், அவங்க திருப்பி கொடுப்பாங்க. இதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது. ஆனா ஒருத்தருக்கு 60 ரூபா தான் பில்லே இருக்கும். நம்ம ஜில்லா சைனிக் போர்டு ஆக்டிவேஷன் எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னு. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த 60 ரூபாய்க்கு 120 ரூபாய் செலவாய் ஆயிரும் அது திருப்பி வாங்குறதுக்கும். அந்த மாதிரி மோஸ்ட்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா, அதாவது பிளாக் டே ஃபண்டோ அமலகேட்டட் ஃபண்டோ அப்படி இருந்தால் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தால் இந்த ஒரு சிஸ்டத்தை, அதாவது ரெசிப்ட் கொண்டு போய் கொடுக்கறதுக்குள்ள சிஸ்டத்தை ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறது அப்படின்னு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுக்கும். அப்படி இல்லை நம்ம கவர்மெண்ட் பட்ஜெட்ல அப்படின்னா நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. எப்படி வேற ஸ்டேட்ல எல்லாம் இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அப்படின்னு எல்லாம் அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இத்தனை வருஷம் தமிழ்நாட்டுல இருந்தவரா இருக்கணும் அப்படின்னு உள்ள
ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கு இனி ஒரு அந்த கிரைசிஸ் டீம் சேர்ந்து முடிவெடுக்கும். எனிஹவ் நான் சொல்ல வர்றது இந்த ஒரு விஷயம், டாக்ஸ் எக்ஸம்ஷன் விஷயம் இட் இஸ் நாட் a மேட்டர் ஆஃப் குவாண்டிட்டி ஆஃப் மணி, குவாண்டிட்டி ஆஃப் அமௌண்ட். இது ஒரு அமௌண்ட்டுக்காகவோ இல்ல பணத்திட விஷயம் அல்ல. இட் இஸ் பியூர்லி குவாண்டிட்டி ஆஃப் சோஷியல் வேல்யூ, சாமாஜிக் மூல்ய, சாமாஜிக் தர்ஜா. நம்ம எல்லாமே சொல்லுவோம் இல்லையா, நார்த்ல எல்லாம் பட்டாளக்காருக்கு ரொம்ப மதிப்பு இருக்கு, இங்க மதிப்பு இல்லை. 1982 அங்க எல்லாம் டாக்ஸ் எக்ஸம்ஷன் பண்ணிட்டாங்க. அந்த டாக்ஸ் எக்ஸம்ஷன் பண்ணினதுனால பொதுமக்கள் அவங்க அந்த சாமாஜிக் மூல்ய அவஸ்தா தர்ஜா அந்த சொல்லுவோம் இல்ல, அந்த பொது மதிப்பு அது மேல நிக்குது அவங்களுக்கு. அதனாலதான் அங்க வேல்யூ. ஒரு சோசியல் வேல்யூ எப்படி வரும்? என்னாச்சு போய் வாங்கிட்டு வர்றதா? அப்படி இல்லை. அந்த ஆளும் அரசு இந்த நாட்டுக்காக வாழ்க்கைய தியாகம் பண்றவங்களுக்கு கொடுக்கிற ஒரு அங்கீகாரம், ஒரு கிரெடிபிலிட்டி, அதுதான் அது. ஒரு ரெப்புடேஷன், ஒரு ஹானர். அது இல்லாத பணம் கிடையாது. 50 ரூபாய் டாக்ஸ் கட்டியாச்சு, இல்ல 5000 ரூபாய் டாக்ஸ் கட்டியாச்சு, அது பணம் கிடையாது. நமக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து. பொதுமக்களிடையே இந்த டாக்ஸ் கட்டாட்டி பெனால்டி கட்ட வேண்டியும், பெனால்ட்டியும் கட்டாட்டி அது அது ஒஃபென்ஸ் எடுத்து உங்களை கிரைம்ல கொண்டு போயிடுவாங்க. அதையெல்லாம் விட்டு பொதுமக்கள் ஒரு தனி அந்தஸ்து உங்களுக்கு நேத்து கிடைச்சிருக்கு. அப்போ அந்த அந்தஸ்தை நம்ம பார்க்கணும் தவிர அந்த ஒரு டாக்ஸ் அமௌண்ட் இல்ல, அந்த குவான்டிட்டி ஆஃப் அமௌண்ட் அல்ல, குவான்டிட்டி ஆஃப் சோஷியல் வேல்யூ அதை பார்க்கணும். சாமாஜிக் அவஸ்தா, சாமாஜிக் மூல்ய, இதுக்கு வேண்டித்தான் இவ்வளவு வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். அப்ப அந்த ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம முன்னோக்கி இருக்கணுமே தவிர அது எவ்வளவு, எப்படி, எந்த பட்ஜெட் இதெல்லாம் இல்ல. ஏன்னா இது நமக்கு அது ஒரு கலையா போச்சு. அடுத்தவரை பத்தி பேசுறதும் இது அதாவது இந்த ஒரு விஷயத்துக்கு வேண்டி கடந்த பல வருஷங்களாக நான் என்னெல்லாம் ப்ரொடெஸ்ட், ஈவன் ஜெயிலையும் கூட படுத்திருக்கேன். ஜெயிலையும் கூட படுத்திருக்கேன் இந்த டாக்ஸ் எக்ஸம்ஷனுக்காக. ஆனாலும் பக்கத்துல இருக்கிற எக்ஸ் சர்வீஸ் மேன் வரமாட்டாங்க. அதே இடத்துல லிக்வர் நாளைக்கு இஷ்யூ இருக்குதுன்னா 3:30 மணிக்கே டவல் போட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. இதுதான் நம்மளோட ஆட்டிடியூடு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்படின்னு சொல்லி நாங்க விட மாட்டோம். யாரு நேர்மையாக எக்ஸ் சர்வீஸ் மேனோட வெல்ஃபேரை நோக்கி பயணம் செய்யறாங்களோ அவங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கு, அந்த டார்கெட் பண்ணணும். உதாரணத்துக்கு அந்த யூடியூபர் கஜேந்திரன் சொல்றாருல, அவரு மிஸ்டர் கேனல் நாகராஜ் சாப் சொல்லிட்டு தான், மிஸ்ஸஸ் கேனல் சொல்லிட்டு தான், அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதுவும் எஸ்பெஷலி சொல்ல போனா கேனல் நாகராஜ் சாப் அந்த வெல்ஃபேர் ஓரியன்டடுக்குள்ள ஒரு துரும்பு கூட அவருக்கு அதுக்கு அர்ஹதை இல்லை. அவர் பேச முடியாது. அவருடைய டிரைவரை எக்ஸ் சர்வீஸ் மேன டெக்ஸ்கோல வேலை பண்ணும் போது சாட்டர்டே சண்டே ஆபீஸ் இல்லை, அதனால உங்களுக்கு சம்பளம் இல்லைன்னு டைரக்டருக்கு லெட்டர் எழுதி, அதாவது ராஜ்ய சைனிக் போர்டுக்கு லெட்டர் எழுதி சாட்டர்டே சண்டே டெக்ஸ்கோல சம்பளம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு. எதுக்கு அப்படின்னா அவர் ஒரு பிளான் பண்ணி வருங்காலத்துல டிஜிஆர் நான் எடுப்பேன், டிஜிஆர் எடுத்தாச்சுன்னா அந்த சம்பளம் நான் கொடுக்க வேண்டியது இல்லைன்னு பிளான் பண்ணி ஒரு லெட்டர் எழுதின ஒரு லெப்டினன்ட் கர்னல் நாகராஜ் சாபு எக்ஸ் சர்வீஸ் மேனோட வெல்ஃபேர் பண்ணுவாங்களாமா. என்னத்தை வெல்ஃபேர் பண்ணுவீங்க நீங்க? ஏதாவது ஒரு லெட்டர், இவ்வளவு நாள் எழுதிருந்த ஒரு லெட்டர் காமிங்க. அது இல்லாத யூடியூபர் கஜேந்திரன் லாங்குவேஜ் எனக்கு பை பர்த்தே ஹிந்தி வரும். உங்களை மாதிரி தமிழ் பார்த்துட்டு ஹிந்தியில கன்வெர்ட் பண்ணி எழுதுறது இல்லை. லாங்குவேஜ் நாட் எ மேட்டர், மேட்டர் இஸ் மெட்டீரியல். உங்ககிட்ட என்ன மெட்டீரியல் இருக்குதுன்னு உள்ளதுதான் மேட்டர். வருங்காலத்துல உங்களை யூடியூப்ல யாருமே பார்க்க மாட்டாங்க. அந்த லாங்குவேஜுக்கு பதிலாக பாடி லாங்குவேஜ்ல அந்த உண்மைத்தன்மை இருக்கும், பியூரிட்டி இருக்கும். அது பார்த்தா மக்களுக்கு தெரியும் யாரு பண்ணியாச்சு யாரு பண்ணல. அந்த மீட்டிங்க்கு உங்க டீமும் எல்லாமே வெளியே நிறுத்திட்டு ஒன்லி பிரசிடென்ட்
டைரக்டர் மினிஸ்டர் மட்டும் கிட்டத்தட்ட 35 மினிட்ஸ் மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்ல 7 பாயிண்ட்ஸ் செலக்ட் பண்ணியாச்சு. அதுல 3 பாயிண்ட் ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. அதுல ஒரு பாயிண்ட் தான் இது. அப்ப நீங்க வெளியே நின்றுகிட்டு இருந்தீங்க நீங்க எல்லாருமே. அப்ப அந்த மீட்டிங்க்கு கேர்னல் நாகராஜ் சாவ் கூட்டிட்டு போகாததுனாலையும் அவர் கேட்ட லெட்டர் போயிட்டு கொடுக்காததுனாலையும் தான் அந்த கான்ஃபிளிக்ட் ஸ்டார்ட் ஆகி அவரை நான் பேசிக் மெம்பர்ஷிப் ரிஜெக்ட் பண்ணது. ஓகேவா? நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்க லீடர்ஸ் நீங்க சொல்ற 4-5 பேரு செயற்குழுவா, செயலற்ற குழு, ஒன்னும் பண்ண முடியாது. அப்படி திறமை உள்ளவங்களா இருந்தா இப்படிக்கு என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, எத்தனையோ திறமை உள்ள எக்ஸர்வீஸ்மென் ஒரு அசோசியேஷன் பிரிஞ்சு அடுத்தது நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு புதுசா அசோசியேஷன் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னமோ அவங்களுக்கு தெரிஞ்ச ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிரிகேட் சாப் இந்த கேர்னல் சாப் எல்லாம் அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் என்னை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க நேத்து எனக்கு தெரியும். சும்மா ஒரு யூடியூப் வச்சுக்கிட்டு இவங்க யூடியூப் எல்லாம் இனி யாருமே பார்க்க மாட்டாங்க. அதுல எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுல ஒரு நூலளவும் கூட உண்மைத்தன்மை இல்லைன்னு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதனால அது யூடியூபர் கஜேந்திரன் ஆகலாம், லெப்டினன்ட் கர்னல் நாகராஜ் ஆகலாம், எத்தனையோ பேர். நீங்க டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன்ல அந்த அடிப்படை சட்டத்துக்கு எதிராக நடந்திருக்கீங்களோ அதுக்கு உங்களுக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து, நீங்க போய் லாங்குவேஜ் பத்தி சொல்றீங்க. ஷோகாஸ் நோட்டீஸ் பட்டாளத்துல இருக்கு, சிவில் எல்லாம் கிடையாதுன்னு சொன்ன ஒரு கிளர்க்கு நீங்க எனக்கு லாங்குவேஜ் இங்கிலீஷ் தமிழை பத்தி சொல்லி தர்றீங்களா? உங்களோட கேலிபர்ல எனக்கு தெரியும். எங்க கூட தானே ஒரு 6-7 மாசமா இருந்தீங்க, 1 வருஷமா இருந்தீங்க. என்ன டைட்டில் கொடுக்கணும் என்ன கொடுக்கணும்னு எங்கிட்ட கேட்கறதுக்கு முன்னால நீங்க போட்டிருக்கீங்களா அதுக்கு முன்னால? அதனால கொஞ்சம் அதை ஸ்டாப் பண்ணீங்க. ஏன்னா உங்க லீடர் சொல்லியாச்சு நீ நாங்க உங்களதுல எல்லாம் பேச மாட்டோம் அப்படின்னு. ஆனா அவருக்கு தெரியல, அவர் பின்னையும் தூக்கம் வரல. அவர் 2 பேரும் சொல்லிட்டு இருந்தாரு, மேஜர் ஜெயக்குமார் அண்ட் போனி வின்சர், இப்போ சுபதார் பழனியும் அவரையும் சேர்த்துட்டாரு. அவ்வளவுதான். தயவு செய்து உங்க வேலையை நீங்க பாருங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, இருந்தாலும் உங்களுடைய சில நோட்ஸ்கெல்லாம் நான் கவுண்டர் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்க உங்களை ஃபாலோ பண்ணிட்டு உண்மை அதுதான் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் எது உண்மையோ அதுதான் உண்மை. சும்மா அவர் இது பண்ணிட்டாரு டைரக்டாவே நான் சொல்றேன்ல, உங்க வீட்டுல அந்த காலிபர் மெட்டீரியல் ஒண்ணும் கிடையாது. எத்தனை போட்டோ எத்தனை வீடியோஸ் நான் யூடியூப்ல போடுறேன், ஒண்ணு போடுங்கள. அதுக்கடையில ஒருத்தர் நாங்க எல்லாம் பண்றோம், நிறைய பண்றோம், அதனால நாங்க அட்வர்டைஸ்மெண்ட் போடுறோம். ஏன் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணல? நீங்க டிஸ்ட்ரிக்ட் மட்டும் சொல்லுங்க. உங்க டிஸ்ட்ரிக்ட்ல நான் எவ்வளவு என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னு சொல்றேன். டிஸ்ட்ரிக்ட் மட்டும் சொல்லுங்க. அது திருச்சியா இருக்கலாம், தூத்துக்குடியா இருக்கலாம், இல்லாட்டி XYZ எங்கவா இருக்கலாம். நான் எடுத்து வச்சிருக்கேன். நான் எல்லாருக்குமே ரெக்கார்ட் பண்ணணும். அதுதான் வரலாறு. இந்த ரெக்கார்டு எழுதுறது இதெல்லாம் வரலாறு. அதனால டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் ஒரிஜினல் அப்படின்னு ஒரு குரூப்பா, ஒரிஜினல் குரூப் பேர் போடுறது இல்ல, செயல் இருக்கணும். அது யூஸ் பண்ணி பார்க்கணும். அப்பதான் ஒரிஜினலா இல்ல டூப்ளிகேட்டான்னு தெரியும். ஒரிஜினல் ஒரிஜினல் போட்டாச்சுனாலே சந்தேகம் வரும். சைனா குட்ஸ் மாதிரி அப்படியே சந்தேகம் வந்துடும். அப்படி எல்லாம் ஒரிஜினல் ஆகாது. என்னமோ கொஞ்சம் ஆர்எஸ்பி இருக்குதா, ஆர்எஸ்பின்னா என்னன்னு கேட்டவங்க எல்லாம் இன்னைக்கு யூடியூப் போட்டுக்கிட்டு கொஸ்டின் பண்றீங்க. மறந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆர்எஸ்பின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டவங்க, அப்படி ஒண்ணு இருக்கான்னு கேட்டவங்க இன்னைக்கு நம்ம கிட்ட கொஸ்டின் கேட்கறாங்க. இது நம்ம நாட்டிலேயே நடக்கிறது, அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. கட் காப்பி பேஸ்ட். ஆனா தமிழ்நாடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் எம் பழனி கட் காப்பி பேஸ்ட் எல்லாம் கிடையாது. என்ன ஒரிஜினல் அதுதான் ஒரிஜினல். இது ஜஸ்ட் ஸ்டார்டிங் தான். ஒரு ரெக்கார்டிக்கல், அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு ஈவெண்ட், ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம்.
அது பெருமையா சொல்லிப்போனா நான் நான் சொல்லக்கூடாது, நாம் நாம் ஒண்ணும் இல்ல, அது செய்தது நான் தான். இப்பவும் சொல்றேன், எத்தனையோ அசோசியேஷன் எழுதி கொடுத்துருக்கு, அது ஜிடிபியில வச்சிருப்பாங்க, அது அப்படியே தான் இருந்திருக்கும். அது பின்னால போயிட்டு எத்தனை இன்ஜெக்ட் பண்ணிருக்கு, என்ன ஏது, எத்தனை மணி நேரம் மினிஸ்டர் கிட்ட பேசியிருக்குது இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும். தூக்கத்துல எந்திரிச்சு கேட்டாச்சுன்னா டாக்ஸ் எக்ஸம்ஷன், அது பணத்துக்காக இல்ல, சோசியல் வேல்யூ, சாமாஜிக் மூல்ய, அதுக்காக. அது சாதிச்சிட்டோம். நீங்க ஒன்னு 2 பேர் போன, நிறைய ஆயிரக்கணக்கில் பின்னால் இருக்காங்க. நான் யாருகிட்டையும் வந்துட்டு சேருங்கன்னு சொல்றது இல்ல, எனக்கு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. யாரு வந்து ஏறுவாங்களோ அவங்க ஏறிக்குவாங்க. அது இல்லாத ஒரு பொலிட்டிக்ஸ் டிஎம்க்கு எத்தனை இட பிரச்சனைக்கு என்கிட்ட வர்றாங்க, கடைசியில் அந்த பொலிட்டிக்ஸ்ல தான் போய் நிக்குது. என்ன பண்ணுங்க, இட பிரச்சனை உள்ளவங்க வந்து அதே பொலிட்டிக்ஸ் பார்ட்டியில போய் சேருங்க, இல்லாட்டி ஓப்பனன்ட் பார்ட்டியில போய் சேருங்க, ஃபைட்டிங் அங்க ஸ்டார்ட் ஆகும், உங்களுக்கு வந்து நீதி கிடைக்கும். நாங்க பொலிட்டிக்ஸ் போக மாட்டோம் நாங்க அப்படின்னு அப்படியே இருக்க வேண்டியதா. இப்ப நான் மினிஸ்டர்கிட்ட பேசும்போது அந்த அங்கேயும் வந்து அந்த ஒரு அரசியல் வருது, இல்லாட்டி நான் வந்து எதிர்கட்சிகிட்ட பேசும்போதும் அரசியல் வருது. அதனால இந்த டாக்ஸ் எக்ஸம்ஷன் ஒரு பணம் சார்ந்த விஷயம் அல்ல, ஒரு சமுதாய வேல்யூ, மதிப்பு, சோசியல் வேல்யூ, ஒரு சாமாஜிக் மூல்ய, இது சார்ந்த விஷயம். இது வந்து வரலாறு பேசப்படும், எழுதப்படும், யாரால் செய்யப்பட்டது எப்படின்னெல்லாம். இது யாருமே வந்து அதுல அவர் இவர் அப்படின்னு எல்லாம் சொன்னா அதெல்லாம் எங்கேயுமே எடுபடாது, சும்மா பேசிக்கலாம் மட்டும்தான் இருக்கு. இந்த யூடியூப் இப்போதைக்கு அவ்வளவுதான். இதுல செலிப்ரேஷன் அப்படின்னு இன்னொரு யூடியூப்ல வருவேன். தேங்க்யூ வெரி மச். வந்தே மாதரம்.